they do, it's not being successful. அவங்க செய்யற காரியங்கள் வந்து ஜெயமா இருக்காது. Then after some time you see that they have fallen. சில நாட்கள்ல பாத்தீங்க அதுக்கப்புறம் சில காலங்கள் கடந்து பாத்தீங்கன்னா விழுந்து போறதை நம்ம பார்க்க முடியும். You see, sin will expose itself before you. பாவம் அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. Amen. Amen. But look at Joseph. யோசேப்பை பாருங்கள். In Genesis 39 verse 10, what does it say? ஆதியாகமம் 39 வசனம் 10ல என்ன சொல்றதுன்னா, every day Potiphar's wife will come day by day, not one hour once in a blue moon. Every day she will come. ஒவ்வொரு நாளும் போத்திபாரின் மனைவி வந்து யோசேப்புக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாங்க. Just think for a minute. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. This Joseph is a young man. இந்த யோசேப்பு வந்து வாலிபனா இருந்தார். This Potiphar's wife, Potiphar could be how many years old? He's a senior man. He could be like maybe 50s or late 40s, am I right? போத்திபாருக்கு மேபி வந்து ஒரு 40ல இருந்து 50 வயது வரைக்கும் இருக்கும். Give his wife 10 years less. அவங்க மனைவிக்கு ஒரு 10 வயசு குறைச்சாலும் maybe is about 30 something. அவங்க மனைவிக்கு ஒரு 30 வயது இருக்கலாம். We just guess la, we guess. Can you imagine? This lady is crazy over a youngster. நீ யோசிச்சு பாருங்க, இந்த மனைவி வந்து அந்த வாலிப பையன் மீது பைத்தியமா இருந்தது. She got a husband of her own. அவங்களுக்கு சொந்த கணவர் இருந்தாரு. And don't tell me day by day she's coming full dress. No, she's coming to seduce him. அவங்கள ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து மயக்கிறதுக்காக அவர் வந்து முழுமையான ஆடியோட வந்திருப்பாங்கன்னு சொல்லாதீங்க. No, one day, every day. ஒரு நாள் இல்ல, தினந்தோறும். One day nobody at home, she really ran behind him, you know. ஒரு நாள் அவரு ஒரு பேரு nobody in the house. அங்க ஒரு நாள் யாருமே இல்ல. Opportunity. அது வாய்ப்பு. Oh, she kept pulling her clothes. மனைவி வந்து யோசேப்போட சட்டைய பிடிச்சு இழுத்தாங்க. Come here with me, Lord. சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம். So what? அதனால என்ன? Nobody is around. அந்த வீட்ல யாருமே இல்ல. He said God is watching. ஆனா யோசேப் என்ன சொன்னாங்கன்னா, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். I will not dishonor my God. I will not dishonor my boss. நான் என்னோட தேவனை கனவீனப்படுத்த மாட்டேன், என்னோட எஜமானனை கனவீனப்படுத்த மாட்டேன். He ran. அவர் ஓடி போனார். When temptation come, what to do? சோதனை வந்தால் என்ன செய்யணும்? ஓடி போகணும். Amen. Run. And what she did? He ran, she pulled out the coat, you know, the cloak, she pulled. Wow, man. This is like tug of war. ஓடும் பொழுது அந்த பெண் வந்து அவங்க சட்டையை பிடிச்சி இன்னும் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. I want to ask you, gentlemen and ladies, have you all experienced something like that? So dramatic. இங்க இருக்கிற ஆண்களிடம் பெண்களிடம் கேட்கிறேன், இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா? So dramatic. Have you all experienced or not? ரொம்ப நாடகத்தனமான அப்படிப்பட்ட டிராமாஸ் இருந்திருக்கா அப்படின்னு. And then she got so disappointed, you know. Then அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. Why? Because this young man want her. ஏன்னா அந்த வாலிப பையன் அவங்கள தயனான மறுத்ததுனால அவங்க வந்து she tear her clothes. She can win the Hollywood actress la, you know. அவங்க சட்டையை கிழித்து கொண்டு ஒரு பாலிவுட் நடிகை போல அவங்க நடிச்சாங்க. Acting fantastic. And Potiphar, you know, listen to her. போத்திபார் அவங்க பேச்சு கேட்டாரு. And put him in prison. யோசேப்பை வந்து சிறையில போட்டாரு. When I look at this whole story, இந்த முழு கதையை நீங்க பார்த்தீங்கன்னா, it means that somebody had betrayed you. யாராவது உங்களை துரோகம் பண்ணாங்கன்னா, somebody did something bad to you. உங்ககிட்ட யாராவது கெட்டது செஞ்சிருந்தாங்க. But when you walk upright with God, ஆனா நீங்க தேவனோட சரியா நடக்கும்போது, end of the day, அந்த இறுதி நாட்கள்ல கடைசியில God will raise you up. ஆண்டவர் உங்களை எழும்ப செய்வார். Amen. Amen. I haven't even started my message. இன்னும் நான் என்னோட செய்தி ஆரம்பிக்கல. Because I felt that topic was so needful. Pastor John பேச அந்த டாபிக் வந்து ரொம்ப தேவையான ஒரு டாபிக். You see, Joseph always was successful. யோசேப்பு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வெற்றி அடைந்தவரா இருந்தார். The hand of God, the spirit of God was on him. தேவ ஆவியானவரும் கர்த்தருடைய கரமும் அவர் மீது இருந்தது. Because he feared God. ஏன்னா அவருக்கு தேவ பயம் இருந்தது. Another person I want to tell you is Daniel.
அடுத்து ஒரு நபர் யாருன்னா தானியேல். Daniel chapter 1 verse 8 says, தானியேல் அதிகாரம் 1:8 சொல்கிறது, it says that Daniel purposed in his heart that he would not defile himself. தானியேல் அவரோட இருதயத்துல ஒரு நோக்கம் இருந்தது, எந்த காரணத்துக்கு கொண்டும் அவரை defile himself. தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. He will not defile him. He made a quality decision. அவருக்குள்ளார ஒரு தரமான ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. He also was in a foreign land. அவரும் அந்நிய தேசத்துல இருந்தாரு. No person, no Bible study, no church come around him. அங்க சபைகள் இல்ல, பைபிள் ஸ்டடீஸ்ல எந்த மனிதர்களும். He was taken captive to Babylon. அவரை பேபிலோனுக்கு கொண்டு போனாங்க. He could be like all the other people. அவர் மற்றவர்களைப் போல இருக்கலாம். But no, he didn't. ஆனா அவர் அப்படி செய்யல. He stood upright. அவர் எப்படி இருக்கணுமோ end of the day, because he honored God, God honored him. இறுதி நாட்கள்ல அவர் தேவனை கனப்படுத்தினால தேவன் தானியேலை கனப்படுத்தினார். God gave him wisdom, knowledge, understanding 10 times better than all the other people. 10 மடங்கு அதிகமா தேவன் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுத்திருந்தார். When you honor God, நீங்க தேவனை கனப்படுத்தும் பொழுது God will honor you. தேவன் உங்களை I want to கனப்படுத்துவார். encourage you, my friends. நாங்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நண்பர்களே. Now not only men with women, men with men, women with women. இப்பொழுது ஆண் பெண் மட்டுமல்ல, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். I had a woman crazy over me, woman crazy over me. பாஸ்டருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு பெண் அவங்க மேல ரொம்ப பைத்தியமா இருந்தாங்க. I didn't even realize it, and suddenly the way she's talking, I'm going, what on earth, அவங்க அது உணரல, ஆனா அவங்க பேசின விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. All kinds of funny things happen around. இப்பொழுது இந்த மாதிரி நிறைய கேலியான அநேக காரியங்கள் நடக்குது. I can tell you a lot of stories, but I don't want to go into that. நிறைய கதை இருக்கு, ஆனா அதுக்குள்ள நான் போக விரும்பல. I think this is very, very needful. I think he's hitting it right. நான் நினைக்கிறேன் இந்த அந்த காலையில் பேசப்பட்ட டிவோஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டிவோஷன் அப்படின்னு நினைக்கிறேன். Come, let's go to the word of God. Before we go to the word of God, can you just sing Sudhi Mahime? Just give our hearts to God right now. நம்ம தேவ வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம ஒரு as we sing this song, இந்த பாடலை பாடும் பொழுது I want you to really give your heart to God. நீங்க உண்மையாலுமே உங்க இதயத்தை if you have in any way fallen away in some way, நீங்க எந்த இடத்துல விழுந்து போயிருந்தாலும் you can ask God to forgive you. ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க and get your life right. உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே
Thank you, Lord. We bring our hearts before you. We bring our hearts before you, ஆண்டவரே Lord. முன்பாய் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. We bring our hearts before you, ஆண்டவரே God. உங்களுக்கு முன்பாய் எங்கள் இருதயத்தை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. Lord, heal our hearts. எங்கள் இருதயத்தை நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே. Lord, if there be found iniquity in our hearts, God, எங்களுக்குள்ளாத எதுவும் சரியில்லாத காரியங்கள் if இருக்குமானால் there's be found sin in our lives, God, எங்களோட வாழ்க்கையில பாவங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, we ask you, Lord, to forgive us. ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் May your கேட்கிறோம் blood cleanse us clean. ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் We கழுவும் want to ஆண்டவரே. honor your blood, God. ஆண்டவரே உங்கள் இரத்தத்தை நாங்கள் We கனப்படுத்துகிறோம் want to ஆண்டவரே. honor what you have done at the cross for us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிலுவையில் செய்த We காரியங்களை didn't குறித்து need to die on the கனப்படுத்துகிறோம் cross. ஆண்டவரே நாங்கள் சிலுவையில சாக You didn't need to die on the நீங்க cross. சிலுவையில ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட But God, you did it for us. ஆனாலும் நீர் எங்களுக்காய் செய்தீர் ஆண்டவரே. Because you loved us. ஏனால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே. We want to thank you. நான் உங்களுக்கு நன்றி We want to செலுத்துகிறோம் honor ஆண்டவரே. you. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் We ஆண்டவரே. ask you, Father, ஆண்டவரே உங்களை நாங்கள் கேட்கிறோம் forgive ஆண்டவரே. us your children. உங்கள் பிள்ளைகளை நீர் மன்னியும் ஆண்டவரே. Cleanse us, Lord. ஆண்டவரே May பரிசுத்தப்படுத்தும் our ஆண்டவரே. thoughts be cleansed, Lord. ஆண்டவரே எங்கள் சிந்தை ஆண்டவரே May our பரிசுத்தப்படுத்தும் words ஆண்டவரே. be cleansed, எங்களோட Lord. வார்த்தை ராஜா May our பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. hearts be எங்கள் cleansed இருதயம் before you. பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே Should முன்பாக. there be found any iniquity in any one of us here, Lord, எங்களுக்குள்ளார ஏதாவது தீட்டு இருக்குமானால் ஆண்டவரே, Lord, reach out your hand. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. Cleanse us, Lord. ஆண்டவரே சுத்திகரியும் That the ஆண்டவரே. enemy may not penetrate. ஆண்டவரே எங்களுடைய எதிரி ஆண்டவரே அவர் விழுந்து போகட்டும் ஆண்டவரே. That the enemy may not penetrate into our lives, Lord. ஆண்டவரே எதிரி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. Satan tak boleh masuk dalam kehidupan kita. எங்களோட வாழ்க்கையில சாத்தான் நுழையக்கூடாது ஆண்டவரே. We ask you, Father, நான் உங்களை கேட்கிறோம் ஆண்டவரே. that you touch us, Lord. எங்களை தொடும் ஆண்டவரே. Purify us, Lord. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. That we walk in your victory. ஆண்டவரே உம்முடைய ஜெயத்தில் நடக்கட்டும் Open ஆண்டவரே. our eyes this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்கள் கண்களை Our திறந்தருளும் ஆண்டவரே. eyes of understanding, open it so we can see எங்கள் you. புரிதலின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Lord, we ஆண்டவரே. pray also. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Open our ears, we may hear God's voice speaking through human beings. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்கள் செவிகள் ஆண்டவரின் சத்தத்தை கேட்க திறக்கப்படட்டும் ஆண்டவரே. We want to hear your voice. ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆண்டவரே. Lord, touch our hearts. எங்களோட இருதயத்தை திறம் ஆண்டவரே. That we may believe you. உம்மையுமே நாங்கள் விசுவாசிக்க, That we may take hold of your word. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, And we will not let go. நாங்கள் அதை விடக்கூடாது ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அப்பா. Yesu namathile. Amen. Amen. Thank you. Amen. Please be seated. அமருங்கள். In the book of Hebrews in chapter 11 and verse 6, the Bible says, Hebrews chapter 11 verse 6, the Bible says, எபிரெயர் அதிகாரம் 11 6வது வசனம், for without faith it's impossible to please God. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவது கடினம். That he who comes to God must believe that God is, and God is a rewarder of them that diligently seek him. நம்ம உண்மைத்துவத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Amen.
You know, God rewards us. கர்த்தர் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறவராய் God is not a God with a rotan waiting to smack you. கர்த்தர் வந்து நம்ம ரோத்தான் எடுத்து அடிக்கிறவர் இல்ல. Some people have this image of God, old man with a beard and all white hair, waiting with a big huge rotan to punish us. சில பேர் நம்ம என்ன கற்பனை பண்றோம்னா கர்த்தர் வந்து வயதான தாடி வெள்ளை தாடியோட இருக்கிறாரு, ரோத்தானோட நம்ம அடிக்க காத்து கொண்டு இருக்கிறாரு. Why you have an image of an old man? Because we call him father, right? ஏன் நம்ம வந்து அவர் வந்து வயசானவரா முதியவரா கற்பனை பண்றோம், நம்ம அவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால. But actually we got a wrong image. ஆனா நமக்கு தவறான ஒரு கற்பனை ஒரு அடையாளத்தை பண்ணி வச்சிருக்கோம். Because in God is life. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஜீவன் இருக்கு. There is no aging in God. ஆண்டவருக்கு வயது இல்ல. Actually God looks very young. ஆண்டவர் வந்து பார்ப்பது ரொம்ப இளமையா இருப்பார். You know the late Dr. DJS Dinakaran. மரித்து போன டாக்டர் DJS Dinakaran. He one day had a visitation to heaven. ஒரு நாள் அவர் வந்து பரலோகத்துக்கு போனாரு. And he had a glimpse of Father God, அவர் போயிட்டு a glimpse. He saw a glimpse of Father God. அவரோட glimpse means just a பார்வை. அவரோட தோற்றம் பார்வை பார். And he saw Father God looking very young. அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ரொம்ப இளமையா இருந்தாரு. And immediately when I heard that testimony, அந்த சாட்சி நான் கேட்டோனே it resonated in my heart. அது என் இருதயத்தை இது சிந்திக்க வைத்தது. Because why? In him is life. ஏன்னா அவர் வந்து ஜீவனோட இருக்கிறார். There's no aging in God. அவருக்கு வயதாகல. He's forever the same. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி yesterday, today and forever he is the same. நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான் இருப்பார். So the mentality that some of us have, that he's an old man with a big stick waiting to whack us, not you lah, some of other people, ஒரு சில பேரோட மென்டாலிட்டி சிந்தையில எப்படி இருப்பாங்கன்னா நம்மளோட தேவன் வந்து ரொம்ப வயதானவரா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் மற்றவர்கள். But he is actually very handsome, very young, and he loves you very much. ஆனா அவரு வந்து ரொம்ப வந்து யங்கா இருப்பாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. He operates on a reward system. அவர் வந்து அங்கீகாரத்தோட சிஸ்டம் வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. When we diligently seek him, நம்ம வந்து அவரோட ஆர்வத்தோட அவரை தேடும் பொழுது he rewards us. அவரு நம்மளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். When we honor him, அவரு உங்களை ஆனர் பண்றவரா இருக்காரு. He takes delight in us. அவரு நம்மள பிரியப்படுத்துறார். In Isaiah, the last chapter 66, the Bible tells us, ஏசாயா 66ல heaven is God's throne. வானம் தேவனின் சிங்காசனம். Earth is his footstool. பூமி அவர் பாதப்படி. But you know who God looks at? ஆனா ஆண்டவர் எப்படி who God regards? ஆண்டவர் யாரை பார்க்கிறாரு? God regards one who is contrite in heart, that means humble, and one who trembles at God's word. யார் ஆண்டவர் பார்க்கறாரு அப்படினா மனத்தாழ்மை உள்ளவர்களும் ஆண்டவர் வார்த்தைக்கு வாஞ்சியா இருக்கிறவர்களையும் அவர் பார்க்கறாரு. When we tremble at God's word, நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு வாஞ்சியா இருக்கும் பொழுது, when we honor God's word, when we honor God's word, நம்ம ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தும் பொழுது, even before our prayers are uttered from our mouth, God already answered it. நம்ம ஆண்டவர் நம்மள ப்ரே பண்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. There are many people who come to me and ask me for prayer. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜெபத்துக்கு கேட்பாங்க. And I pray for them. நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். But sometimes the same people will come with the same request. Have you seen that? ஆனா ஒரு சில சமயம் ஒரே பர்சன் வந்து ஒரே ஜெபத்துக்கு வந்து கேட்பாங்க. I think the easiest way to get your prayer answered is to make God smile. உங்களுக்கு ஈஸி வே வந்து எளிமையான வழி உங்களுக்கு ஜெபத்தை இது பண்றது, ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்றது என்னன்னா ஆண்டவர் சிரிக்க வைக்கணும். Make sure he smiles at you. அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கணும். How do you want God to smile? எப்படி ஆண்டவர் உங்களை பார்த்து புன்னகை? The Bible says in Hebrews 11 verse 6. எபிரேயர் 11:6 Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. That means with faith you can please God. விசுவாசத்தினால் தேவனை நம்மால பிரியப்படுத்த முடியும். So how to make God smile? எப்படி தேவனை நம்ம சிரிக்க வைக்க முடியும், புன்னகைக்க வைக்க முடியும்? Have the faith of God. கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறது. How do you have the faith? எப்படி விசுவாசமா இருக்கிறது? Romans 10 verse 17 says what?
ரோமர் 10:17 என்ன சொல்லுதுன்னா, it says that faith comes by. விசுவாசம், How does faith come? விசுவாசம் கேள்வினாலே வரும். By hearing and hearing the word of God. தேவனோட வார்த்தை கேட்கிறதுனால தொடர்ந்து கேட்கிறதுனால வரும். You know what happens when we keep hearing something? நம்ம ஒரு காரியத்தை தொடர்ந்து கேட்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியுமா? It settles in our system. அந்த விஷயம் நம்மளுக்குள்ளார பதிந்து போகுது. Now you understand why your mothers nag at you. இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் உங்களோட தாயார் உங்களை நச்சரித்து கொண்டிருக்காங்க? They keep telling the same thing over and over and over and over. ஏன் உங்க தாயார் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு இப்ப தெரியுதா? Because it's the same thing. We got to keep hearing and hearing and hearing the same words over and over again. ஏன்னா அந்த ஒரே வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, so that it gets settled in our heart. அது அப்படியே நம்மளுக்குள்ள பதிந்து போயிட்டது நம்ம இருதயத்துல. Then we end up believing. அதுக்கப்புறம் அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். If it doesn't settle in your heart, அது நம்ம இருதயத்துல பதிவாகலனா, it's very hard for you to believe. அதை நம்புறதுக்கு நமக்கு கடினம். Now faith is not a figment of your imagination. விசுவாசம் நம்மளோட கற்பனை செய்யற ஒரு காரியம் இல்ல. It's not a feeling. அது ஒரு உணர்வு. What is faith? விசுவாசம் என்றால் என்ன? Hebrews in chapter 12 verse 1 says. எபிரியர் 12:1 சொல்கிறது. Faith, no, sorry, Hebrews 11. Hebrews 11 verse 1 says. எபிரியர் 11 சொல்லுகிறது. Faith is a substance. விசுவாசம் is a substance. நம்பப்படுவதின் உறுதியும். Faith is a substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. I don't know what version you are using this, but New King James and King James says substance. It means it's something that is tangible. Something that is tangible. This pulpit is tangible. You can hold it. நம்மளால பார்க்கக்கூடியது, அது உணரக்கூடியது. This bottle of water is tangible. I can hold it. இந்த போத்தை பார்க்க முடியும், அதை நம்மளால பிடிக்க முடியும். So the Bible says faith is a substance. விசுவாசம் என்றது நம்மளால நம்பக்கூடியது, பிடிக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது, உறுதியானது. It's not something that cannot be held. அது பிடிக்க கூடாதது, காணக்கூடாது, இல்ல நம்ப முடியாத ஒரு காரியமா அது இல்ல. Faith is a substance of things hoped for. விசுவாசம்ன்றது நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. And it is tangible. அது உறுதியானதா இருக்கிறது. The word of God becomes tangible. தேவனுடைய வார்த்தை உறுதியானதா இருக்கிறது. When it enters into your being, அது உங்களுக்குள்ளார வரும் பொழுது it becomes tangible. அது உறுதியாக பற்றி பிடிக்கும். It has to become tangible. அது உள்ளுக்கு இருக்கும் பொழுது உறுதியாக இருக்கிறது. It has to be the rock of our faith. அது நம்மளோட விசுவாசத்துல ஒரு மலையை போல இருக்கு. It's like a boat in the sea. அது கடலில் இருக்கும் கப்பலை போல இருக்கிறது. When it wants to dock, it throws in an anchor. நீங்க நங்கூரத்தை நீங்க கீழே போடும்போது, கடலுக்குள்ள போடும்போது, our faith should be the anchor of our soul. நம்மளோட நம்பிக்கை anchor. நங்கூரமா இருக்கிறது. The boat cannot go further because there's an anchor put down. அந்த கப்பல் தொடர்ந்து போக முடியாது, ஏன்னா நங்கூரம் அது கீழ அந்த கல்ல பிடித்து கொண்டிருக்கிறது. Our faith is like that. நம்மளோட நம்பிக்கையும் அப்படிப்பட்டதா. Faith is a substance of things hoped for. விசுவாசம் அப்படி உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதா and இருக்கிறது. And faith brings forth a result. விசுவாசம் முடிவை கொண்டு வர ஒரு காரியம். That's why there's an evidence. அதுக்கு சாட்சி இருக்கிறது. There has to be an evidence of our faith. கண்டிப்பாக அதுக்கு சாட்சி இருக்கும். But I want to say this to you. Sometimes people exercise faith and things don't happen according to what they want. But சில சமயம் மக்கள் விசுவாசத்தின்படி காரியங்கள் செய்து ஜெபித்து அது கிடைக்காம போகும் பொழுது, don't think that the person didn't have faith. நீங்க நினைக்காதீங்க அந்த நபருக்கு விசுவாசம் இல்லை என்று. Sometimes there's times and seasons in people's life. சில சமயம் அது ஒரு மனிதரோட வாழ்க்கையில இருக்கிற காலங்களும் பருவங்களும் ஆகும். Some things are beyond our explanation. நம்மளால சொல்ல முடியாத, விளக்க முடியாததற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. Nevertheless we preach the word. நம்ம வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு, regardless of what happens around us. சுற்றி என்ன நடந்தாலும். You know, I had a spiritual. I led him to the Lord when he was young, and
took him to Sunday school and saw him through. He was like a little son to me. அவங்க சிறுவர் பள்ளியில இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் வந்து இவங்களுக்கு ஒரு மகனை போல இருந்தாங்க. He was actually my neighbor and he grew up with me, in the way. அவங்க அண்டை வீட்டுக்காரவங்க. அவர் வந்து இவங்க கண் பார்க்க அவர் வளர்ந்தவர். I was many years older than him, but it so happened when he became big, he got married. அவர் வளர்ந்து அவர் திருமணம் பண்ணி, and after some time I can't remember what cancer it was, but he had a cancer. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து புற்றுநோய் வந்தது. He's a man of God, he really believes God. He was a sound man of the church. அவர் ஒரு தேவ மனுஷன். சபைக்கு வந்து அவர் உதவியா இருந்தாரு. He used to do the sound for the church. சபையில வந்து சவுண்ட் சிஸ்டம் பாத்துக்கிட்டாரு. He's very intelligent. அவர் ரொம்ப வந்து அறிவாளியா இருந்தாரு. He's a young man. வாலிப பையன். Just married for a few years. கல்யாணம் பண்ணி ஒரு சில ஆண்டுகள் தான். Suddenly when he had this cancer, he stood by faith. திடீர்னு அவருக்கு வந்து புற்றுநோய் வந்தது. ஆனாலும் அவர் விசுவாசத்துல நின்னாரு. It was one of the most saddest thing. I'm a preacher who tells failure and success. I don't tell only success. பிரசங்கிப்பவர்கள் வந்து வெற்றியும் சொல்வாங்க, தோல்வி குறித்தும் So பேசுவாங்க. I saw before my eyes him dying in the worst. I can't imagine how it was. It was so terrible. அவர் இறக்கும் பொழுது அது ரொம்ப வந்து கடினமா இருந்தது. I could not answer the question why God that he had to go. இதுவரைக்கும் அவங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லை, ஏன் அவர் இறந்து போனாரு. His wife became a widow. அவங்க மனைவி வந்து விதவை ஆயிட்டாங்க. I said, Lord, why? ஆண்டவரே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. But it's not my place to ask. ஆனா அது நான் கேக்குற இடம் அல்ல. But I know that in every circumstances God's will stays. எல்லா சூழ்நிலையிலும் தேவ சித்தம் நிறைவேறும். No matter what trials we may be going through. நம்ம எப்படிப்பட்ட சோதனைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும். Catherine Kuhlman, a great healing evangelist. Catherine Kuhlman வந்து ஒரு healing evangelist. Healing சுவிசேஷகம் in the late 80s and 90s, I think. 80களிலும் 90களிலும். Do you know she died of a heart attack? ஆனா அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க. See, when we see great men of God having great power, doesn't mean the power comes from them. நம்ம வந்து தேவ மனிதர்கள் வந்து வல்லமையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வல்லமையினால அவங்க நிலைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. It's not theirs, it's God's. அது அவங்க இல்ல, தேவன். But it's our job, நம்மளோட வேலை, to place our faith in God. நம்மளோட விசுவாச தேவன் மேல வைக்கிறது, not on any person. வேற எந்த நபர் மீதும் கிடையாது. Don't put your faith in the preacher, don't put your faith in me. உங்க விசுவாசத்தை பிரசங்கியார் மீது வைக்காதீங்க. Put your faith in the word of God. உங்களோட விசுவாசத்தை தேவனோட கிரியையில வைங்க. What God said. ஆண்டவர் என்ன சொல்றாரு? So when we begin to trust God, நம்ம ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது something happens. ஒரு சில காரியங்கள் நடக்கும். Faith in order to please God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. See God smile. தேவனை சிரிக்கிறதை நீங்க பார்க்கணும்னா must be our goal. நம்மளோட கோல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படினா, not to get something from God. God give me this and God give me that, but God, I want to make sure you smiling at me. நம்மளோட கோல்ஸ் என்னன்னா ஆண்டவர் நம்மள பார்த்து புன்னகைக்க வைக்கிறது. The Bible says the only way to make God smile at you is have the faith of God. வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க தேவனை உங்களை பார்த்து சிரிக்க வைக்கணும்னா நீங்க விசுவாசமா இருக்கணும். I give you two stories in the Bible. பைபிள்ல ரெண்டு கதைகள் சொல்றேன். One story is found in Matthew chapter 8. ஒன்று மத்தேயு அதிகாரம் 8 and verse 5 to 13 is the story. 5 இருந்து வசனம் 5 இருந்து 13 வரைக்கும் இருக்கிற கதை. So Jesus entered this town called Capernaum. இயேசு கப்பர்நகூம் என்ற பட்டணத்துக்குள்ள நுழையறாரு. And a centurion is officer in the army, all right? A centurion came to Jesus. அதிகாரி நூற்றுக்கு அதிபதி அங்க வராரு. And he told Jesus, my servant is lying paralyzed. அவர் போய் நூற்றுக்கு அதிபதி போய் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாரு, என்னோட வேலைக்காரன் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. He is dreadful, he being tormented, Lord, so God, could you heal my servant? அவருக்கு வந்து உடம்பு முடியாம இருக்காரு, என்னோட வேலைக்காரன் உங்களை சுகப்படுத்த முடியுமா? In verse 7,
In verse 7, Jesus said, ஏழாவது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, I'll come and heal. நான் வந்து சுகப்படுத்துறேன் அப்படி சொல்றாரு. But this centurion is not a Jewish person. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து யூதன் அல்ல. He's a Gentile. அவர் புறஜாதியார். Now those days the Jews have got no dealings with the Gentiles. அந்த நாட்கள்ல யூதர்கள் வந்து புறஜாதியோட வந்து கலக்க மாட்டாங்க. They won't go to the house of the Gentile அவங்க வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்க யூதர்கள். Haram. அது ஹராம். So the centurion told Jesus, அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு பார்த்து சொன்னாரு, Jesus, I'm not worthy that you will come under my roof. நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு, இயேசுவே நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் அல்ல. You only need to speak the word, my servant will be healed. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோட வேலைக்காரன் வந்து குணமடைந்துருவாங்க. He told Jesus, you know, I'm a man under authority. Sorry? The following verse, it says, verse 9 I think. He says, I'm a man under authority. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். Okay. I'm a man under authority means he got people above him who is in authority. நான் அதிகாரத்துல உள்ளவன் சொல்றதுனா என்ன அர்த்தம்னா, அவர் கீழ வந்து அவரோட அதிகாரத்தின் கீழ நிறைய பேர் இருக்காங்க. It's a very powerful statement. அது ரொம்ப வந்து வல்லமையான ஒரு பதிவாக இருக்கு. To be a leader, ஒரு தலைவராய் you must understand submission. ஒரு தலைவராய் கீழ்ப்படிதலை புரிந்து கொள்ளணும். You must know how to submit to the one above you. நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய தெரியலனா, as a pastor we submit to the chief shepherd. ஒரு போதகரா நம்ம வந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். As a wife I submit to my husband. ஒரு மனைவியா என்னோட கணவருக்கு கீழ்ப்படியணும். As my husband has to submit to the authority above him which is God. கணவர் and his word. கணவருக்கு அவருக்கு மேல் உள்ள அதிகாரமான தேவனுக்கு கீழ்ப்படியணும். So when you understand authority, இந்த அதிகாரத்தோட அந்த ஹைரார்க்கி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you become a great leader. நீங்க ஒரு சிறந்த தலைவராக முடியும். Authority is not just pushing people around. அதிகாரம் என்றது மக்களை தள்ளுவது கிடையாது. But you understand how to submit to the word. ஆனா நீங்க எப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தெரியணும். And then he told Jesus, I'm a man under authority. அதனால அவர் சொல்றாரு, நான் வந்து அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறேன். But I have soldiers under me. எனக்கு கீழ நிறைய வீரர்களையும் ஊழியக்காரர்களையும் வைத்திருக்கிறேன். I tell to one go and he goes. நான் ஒரு ஆள் போன்னு சொன்னா அவன் போவான். I tell to another come and he comes. நான் ஒரு ஆள் வான்னு சொன்னா அவன் வருவான். He said, Jesus, இயேசுவே, you just speak the word. நீங்க just speak the word. நீங்க பேசினால் போதும். ஒரு வார்த்தை. The word is powerful. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Your word, I believe your word. நான் உங்க வார்த்தை நம்புகிறேன். You don't need to come to my house. நீங்க வர தேவையில்லை. Just say the word. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. I say the word, my servants hear. You say the word, anything can happen. நான் சொன்னா என்னோட ஊழியக்காரர்கள் கேட்பாங்க, நீங்க சொன்னா என்ன வேணாலும் நடக்கும். And you know what Jesus said in verse 10 of Matthew 8, verse 10, you know what Jesus said? Matthew 8ல 10வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? The Bible says bila Jesus dengar itu, when he heard it, he marveled. அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவர் சொன்னதை கேட்டு. I want to say this. May God ஆச்சரியப்பட்டு. How you say? ஆச்சரியப்பட்டாரு. How do you say? May God ஆச்சரியப்பட்டு us. Amen. And good to see you smile. You're for once you're smiling at me. May God marvel at us. ஆண்டவர் அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டார். May God marvel at us. Amen. நம்மள பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். That must be our goal. அதுதான் நம்மளோட நோக்கம். If God marvel at us, நம்மள பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், anything can happen. எது வேணாலும் நடக்கும். Miracles can happen. அற்புதங்கள் நடக்கும். Breakthroughs can happen. Breakthroughs வரும். அசைவு வரும். Amen. அற்புதம் can happen. அற்புதங்கள் நடக்கும். Amen. God can do anything, but make sure God marvel at us. Jesus marveled at that centurion. இயேசுவால் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா அவர் நம்மள பார்த்து ஆச்சரியப்பட்டாரு, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆச்சரியப்பட்டது போல. And Jesus said this. இயேசு இத சொன்னாரு, I have not found such faith, such great faith, not even in Israel. நான் இந்த தேசத்தில், இந்த இஸ்ரவேல் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவனை பார்த்ததில்லைன்னு சொன்னாரு. My friends, can we rise up to that level? அந்த அளவுக்கு நீங்கள் உயர முடியுமா என் நண்பர்களே? May we get hold of God's word continually.
முழுமையாக get hold of God's word. தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தையை பிடித்துக் கொண்டு Continually. தொடர்ந்து பிடித்துக் கொண்டு Never let go of God. அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. And God will see you through. ஆண்டவர் அது மூலமா ஆண்டவரை பார்ப்பீங்க. God will say, wow, look at this man, my daughter, my son. Wow, must make God say wow over you. ஆண்டவர் உங்களை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம பார்த்து may God marvel over your life. உங்களை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படணும். Can that happen? அது நடக்குமா? நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? We don't just come to God for prayer requests. God is not our, what do you call that? God is not our office boy, or God is not our person just like our Christmas father, God is not. God is your father and my father. ஆண்டவர் வந்து ஆபீஸ் பாய் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஜெபத்தோட வந்து அவர் வந்து சந்திக்கிறதுக்கு அவர் வந்து நம்மளோட தகப்பனாக இருக்கிறார். When we love him and honor him and believe him for whatever he says. அவரை நம்ம நேசிக்கும் பொழுது, அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம நேசிக்கும் பொழுது, அதை கனப்படுத்தும் பொழுது, God will grant us great breakthroughs. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு சிறந்த ஒரு அசைவாடுதலை கொண்டு வருவார். The Bible says even before the words come out of your mouth, God உங்க பைபிள் வேதம் சொல்லுது, உங்க வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்பாக. Now come with me to Mark in chapter 7. Mark chapter 7 is about a woman who is a Greek woman. மார்க் 7வது அதிகாரம் is a Greek woman, but her ethnicity is Syrophoenician. Mark 7 verse 25. Okay, மார்க் 7வது அதிகாரம் 25வது வசனம். And this woman has her daughter had an unclean spirit. Okay, இந்த தாயாரோட மகளுக்கு வந்து அசுத்தாவி பிடித்திருந்தது. Demon possessed, and so she came to Jesus to get, ask Jesus to cast the demon out. அவங்க வந்து இயேசு கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்ள வந்தாங்க, தன் மகளை கூட்டிட்டு வந்தாங்க. The Bible says she kept on asking. அந்த வேதம் சொல்லுது அவங்க தொடர்ந்து கேட்டாங்க. But Jesus ignored her. ஆனா இயேசு அவங்களை கண்டுகொள்ளவில்லை. It doesn't say Jesus ignored her, but the very fact that she kept asking in verse 26, you see, that she kept on asking Jesus. 26 வசனம் 26ல அந்த ஸ்திரீ சிரோவோனிக்கியா 25 வசனம் 25, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாராகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். And then verse 26, அந்த ஸ்திரீ சிரோவோனிக்கியா தேசத்தால் ஆகிய, this is wrong, the hub here is wrong. Verse 26 says that the woman was a Greek woman, right? And she kept asking. அவங்க கிரேக்க பெண்ணாக இருந்தாங்க. அவங்க தொடர்ந்து இயேசு கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தாங்க. Kept on asking. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. If kept on asking means that God didn't, Jesus ignoring her, Jesus not answering. தொடர்ந்து அவங்க இயேசுவை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு வந்து அவங்க பதில் கொடுக்கல, அவங்கள வந்து கண்டுகொள்ளவில்லை. Because Jesus பதில் கொடுக்கல, that's why she's keep on asking. ஏன் அவங்க ஏன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா இயேசு அவங்களை கண்டுகொள்ளல, பதில் கொடுக்கல. Can you imagine you in that situation? நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்க. Keep on praying and fasting and seeking God, nothing happens. தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க, உபவாசம் பண்ணி கொண்டிருக்கீங்க, ஆனா எதுவுமே நடக்கல. Would you get discouraged? நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உற்சாகமா இருப்பீங்களா? I think church is the best place to get discouraged, to get offended, right? சபைதான் வந்து நம்ம வந்து உற்சாகம் இழந்து போறதுக்கு, actually see what's in your heart. கசப்பாகிறதுக்கும் உள்ள ஒரு சரியான இடம்னு நினைக்கிறேன். But this woman, did she get offended with Jesus? ஆனா இந்த பெண் வந்து இயேசு மேல கோபமாகல, கசப்பாகல. Because Jesus said in the following verse 27. அடுத்த வசனம் 26ல ஜீசஸ் சொல்றாரு. Mark 7 verse 27, Jesus said. மார்க் 7:27 இயேசு சொல்றாரு, let the children be fed first. இயேசு என்ன சொல்றாருன்னா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். And it's not good to take the children's bread and give to the dogs. பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்கு கொடுக்க முடியாது. What is the meaning of the statement? அந்த பதிவோட அர்த்தம் என்ன? Jesus is calling her a dog. ஆண்டவர் வந்து அவளை வந்து நாயின்னு சொல்லியிருக்காரு. Am I right or not? It's not good to take children's bread because why? Jesus came for the Jewish nation first, right? So it's not
They are the children. So it's not good to take children's bread and give it to the dogs. ஏசு என்ன சொல்றா, அவரோட பிள்ளைகள், அதாவது அவரோட யூத ஜன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து நாய்க்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. I told you, in church the best place to get offended. அதனால this woman was not offended, you know. அதனால தான் வந்து நான் சொன்னேன், சபை வந்து நம்ம கோபப்படுறதுக்கு. The pastor didn't smile at you, didn't shake your hands, get so angry. பாஸ்டர் வந்து சிரிக்கல இல்ல கை கொடுக்கலன்னா நமக்கு கோவம் வந்துரும். Pastor sitting in the front and praying, you want the pastor to come and greet you every time, பாஸ்டர் வந்து உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா ஒரு தடவை பாஸ்டர் வந்து உங்க கை கொடுக்கணுமா? Oh, offended. அதனால not your church la, some other church la. இந்த சர்ச்ல வேற சர்ச். I'm just giving example because I go from one church to another, right? I don't know what's going on in every church, right? So don't be angry with me, I don't know anything, So நான் வந்து உங்களை சொல்லல, நிறைய சர்ச்சுக்கு போறதுனால நான் சொல்றேன், என்கிட்ட கோவப்படாதீங்க. But look at Jesus. ஆனா இயேசுவை பாருங்க. Jesus called her நாய், you know. இயேசு வந்து அந்த பெண்ணை பார்த்து நாயின்னு கூப்பிட்டாரு. But you know this girl didn't give up. ஆனா இந்த பெண் வந்து தளர்ச்சி அடையல. She didn't get angry. அவ கோவமாகல. Just imagine God call you நாய், what will you do? I'd give up on Jesus. Oh. நினைச்சு பாருங்க, இயேசு உங்களை நாயின்னு கூப்பிட்டா நீங்க விட்டுருவீங்க தானே அவரை? She didn't. ஆனா அந்த பெண் அப்படி செய்யல. She said yes Lord. அந்த பெண் சொன்னா ஆமா ஆண்டவரே. But even the little small puppy naai, you know, will eat all the crumbs that falls from the children's table. ஆனா அந்த சின்ன சின்ன நாய்க்குட்டிகள் கூட அந்த மேசிலிருந்து விழுந்த துணிக்கைகளை அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. That crumbs is enough Jesus. அந்த துணிக்கைகள் எனக்கு போதும். I believe if the bread is powerful, the crumbs that fall down is also powerful. எனக்கு அந்த அப்பம் கிடைக்காட்டி பரவாயில்ல, மேசிலிருந்து விழுந்த அந்த துணிக்கைகள் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. The crumbs is more than enough. அந்த துணிக்கைகள் எனக்கு போதும். You know Jesus, can you imagine how Jesus feels seeing her faith in him? நினைச்சு பாருங்க, இயேசு அந்த பெண்ணை பார்த்து எப்படி யோசிச்சிருந்திருப்பாரு. Jesus said, for this saying, நான் இந்த வார்த்தைக்காக, go in peace, your daughter is healed. சமாதானத்தோடு போ, உன் மகள் குணமாவாள். And the daughter was healed that very hour. அந்த மணி நேரத்துல வந்து அந்த மகள் வந்து சுகமடைந்தாள். My friends, it's so amazing. எப்படிப்பட்ட ஆச்சரியம் இது! Because both the centurion and this woman, நூற்றுக்கு அதிபதியும் சரி இந்த கிரேக்க பெண்ணும் சரி, both of them understood the power of God. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆண்டவரோட வல்லமையை புரிந்து கொண்டாங்க. Both of them were not in the time, it's a different time frame. It's a time of the Jewish nation where Jesus come for the Jewish people first. இவங்க ரெண்டு பேருமே இந்த காரியம் நடந்தது வேற வேற காலகட்டங்கள்ல. இயேசு வந்து யூதர்களுக்காக வந்தார். But these two by faith received their miracle. ஆனா இவங்க இந்த ரெண்டு புறஜாதியர்களும் அவர்கள் விசுவாசத்தினால அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். You know the time of the Gentiles happened after Acts 10, all right? அப்போஸ்தலர் அதுக்கு அப்புறம் வந்து புறஜாதிகளோட காலம். Acts 10. அப்போஸ்தலர் 10. That's from then onwards you see the door was open to the Gentiles. அப்போஸ்தலர் 10க்கு அப்புறம் வந்து புறஜாதிகள் கதவுகள் திறக்கப்பட்டது. So before there was a time frame of the Jewish nation. அதுக்கு முன்னாடி வந்து யூத ஜனங்களுக்காக காலங்கள் இருந்தது. The grace of God was open to the Jewish nation first. அந்த கிருபையின் காலம் வந்து யூத ஜனங்களுக்காக இருந்தது. They were the natural wine. அவங்க தான் வந்து the natural tree, the natural wine. இயற்கையான மரமாக and grafted into the tree. And grafted. அந்த காட்டுத்தி மரம் வந்து அதுல அந்த மரத்தோட சேர்க்கப்பட்டது. But we are together. அவங்க ரெண்டு புறஜாதிகளும் ஒன்றானார்கள். Of the Most High God. If they can experience miracles, அவர்களால் அற்புதங்களை வந்து அனுபவிக்க முடியும் என்றால், woman who is not her time to received her miracle. அந்த பெண் அற்புதத்தை அந்த நாட்கள் அவர் பெற்றுக்கொள்ள முடியாத நாட்களை பெற்றுக்கொண்டாள். How much more you and I? நீங்களும் நானும் எப்படி? Now the bread of healing is yours. இப்பொழுது சுகத்தின் அப்பம் உங்களுடைய. Now we partake of the children's bread. இப்பொழுது பிள்ளைகளோட பந்தியில பங்கெடுக்கிற நாட்கள். When we come before God in the Holy Communion even, நம்ம ஹோலி கம்யூனியனுக்கு ஆண்டவர் சமூகத்துல வரும்பொழுதும் கூட, Jesus is the covenant. ஆண்டவர் இயேசு வந்து நமது உடன்படிக்கை. He is the new covenant. அவர்தான் புதிய உடன்படிக்கை. His body was broken for us. அவருடைய சரீரம் நமக்காக உடைக்கப்பட்டது. When we partake of the bread,
அந்த பந்தியில அந்த அப்பத்தின் பந்தியில we பங்கெடுக்கும் partake பொழுது of the abundant life of God. அவரோட வாழ்க்கையில் நம்ம பங்கெடுக்கிறவா We receive everything நம்ம எல்லாவற்றையும் நம்ம because we are பெற்றுக்கொள்கிறோம். the children of God. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். Our breakthrough அதுதான் நம்மளோட is அசைவாடுதல். found in Christ. நம்ம தேவனை தேடுதல். He is our bread. அவர்தான் நமது அப்பம். Amen. ஆமென். Jesus is our bread. இயேசு கிறிஸ்து நமது அப்பமா இருக்கிறார். You know, when you go through any trials, any situations in life, நீங்க வாழ்க்கையில எந்த சோதனைகள் எந்த சூழ்நிலையில கடந்து போய் come back கொண்டிருந்தாலும் to the cross. மீண்டுமாய் சிலுவைக்கு வாங்க. Come back to the cross. மீண்டுமாய் சிலுவைக்கு வாங்க. That's where your breakthrough is. அங்கதான் உங்களோட அசைவாடுதல் இருக்குது. This year, இந்த வருஷத்துல may it be a year we encounter God. இந்த வருஷத்துல தேவனை சந்திக்கிற ஒரு வருடமாக இருக்கலாம். I've entitled, actually I forgot to give you the title of my message, but encounter God this year. ஓகே, இந்த வருஷம் நான் என்னோட தலைப்பு கொடுக்க மறந்துட்டேன். தேவனை சந்திக்கிற வருஷமாக இருக்கும் இது. Encounter God by faith. உங்க விசுவாசத்தினால் தேவனை சந்திக்கிற வருஷம். Grow in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில் வளருங்க. Build up yourself in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால உங்களை கட்டப்படுங்க. Praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால நீங்க ப்ரே பண்ணுங்க. Spend much time reading the word and pray. அதிகமான வார்த்தை வேத வாசிப்புக்கு பயன்படுத்துங்க. Don't leave it for the pastors, you must do it. பாஸ்டர்ஸ் இந்த காரியத்தை பாஸ்டர் கையில விடாதீங்க, நீங்க செய்யுங்க. Because you and God, ஏன்னா நீங்களும் தேவனும். you are a child of God. நீங்க தான் தேவனுடைய பிள்ளை. God's miracle will happen to your life. தேவனோட அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். Amazing things will happen to your life. ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். God wants to work a miracle in you. ஆண்டவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து அற்புதங்களை செய்ய விரும்புறாரு. The devil will tell you you cannot lie. சாத்தான் சொல்வான் அது நடக்காது, உன்னால You முடியாது. cannot be used by God. சாத்தான் சொல்வான் ஆண்டவர் உன்னை Who பயன்படுத்த. are you? Where are you born? நீ யாரு? உன்னை எப்படி அவன் பயன்படுத்த I முடியும்? tell you who you are. நான் சொல்றேன் நீங்க யாரு? You are the child of the Most High God. நீங்க உன்னதமான தேவனின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. You are the prince with God. நீங்க தேவனோட ராஜாத்திகளா The இருக்கீங்க. Bible says you are kings and priests. நீங்க ஆசாரிகளும் ராஜாக்களாவும் இருக்கிறீங்க. Kings take authority. ராஜா அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். How can we take authority when we don't have faith? நம்ம விசுவாசம் இல்லாம எப்படி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள To முடியும்? rise up as kings, we need to know the word of God, know God. நம்ம ராஜாக்களா எழும் பொழுதுதான் நம்மளோட அதிகாரம் என்று நமக்கு We தெரியும். need to know what God said. ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு தெரியணும். Amen. மேன் Word of God, your system must have a library of God's word. நம்ம உள்ளார இருக்கிற காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நூலகமா இருக்கணும், வார்த்தையின் நூலகமா இருக்கணும். Get the word of God into your system. ஆண்டவரோட வார்த்தையை வந்து வசனத்தை வந்து உள்ளுக்குள்ள சிஸ்டம்குள்ள பதிவு செய்யுங்க. I want to take you to one more person called Daniel. ஓகே, நான் வந்து தானியேல் பத்தி And I'm going to பேசுறேன். close with that. தானியேல பேசிட்டு நான் முடிக்க போறேன். Now, Daniel, you know that Daniel was a chief minister in the time of King Darius. தானியேல் வந்து அந்த நாட்கள்ல No, under King Darius the king, Darius. தாரியஸ் ராஜா நாட்கள்ல வந்து அவர் வந்து He became a chief minister. சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. முதல் அமைச்சரா அந்த மாதிரி. Prime minister. முதல் முதலன். So he became a chief minister. அவர் முதல் அமைச்சரா இருந்தாரு. Some people were jealous of him. அவரை பார்த்து நிறைய பேர் சில பேர் வந்து பொறாமைப்பட்டாங்க. So they tried to corner him. அவரை வந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வகை But they தேடினாங்க. could not find anything wrong with ஆனா him. எந்த ஒரு குற்றத்தையும் அவரை கண்டுபிடிக்க முடியல. So they come before King Darius and said, you know what, King Darius, maybe you need to pass a law that everyone need to honor you, worship you, for a period of time. ஒரு நேரத்துல ஒரு காலகட்டத்துல வந்து ராஜாக்கு முன்பாய் வந்து எல்லாரும் கனம் பண்ணணும், எல்லாரும் உங்களை வந்து worship பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றப்படுத்துறவங்க போயிட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ராஜா கிட்ட. These people, they know that one fault they can find in Daniel would be that he worship God. ஒரே ஒரு குற்றம் அவங்க கண்டுபிடிக்க முடியும்னா டேனியல் கிட்ட அவங்க வந்து தேவனை ஆராதிக்கிற. They want to catch him. தானியேல் அவங்க பிடிக்க விரும்பினாங்க. They want to finish him off. அவர் வந்து முடிக்க விரும்பினாங்க. So they came to Darius. அதனால டேரியஸ் ராஜா கிட்ட வந்தாங்க. This Darius didn't use his மூளை at all. டேரியஸ் ஒரு மூளையை பயன்படுத்தல. He agreed. அவர் ஏற்றுக்கொண்டார். The law was passed. The law undang. Oh, law. அது சட்டம் வெளியானது. And all watching to see what Daniel was going to do.
இப்ப எல்லாரும் வெயிட் பண்றாங்க தானியேல் என்ன செய்ய போறாரு. Daniel didn't hide, he opened the window. கதவுகளை அவர் வந்து ஒளிந்து கொள்ளல, ஜன்னல்களை திறந்தார். And he started praying and worshiping God. ஜன்னல்களை திறந்துட்டு அவர் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார். He is not ashamed. அவர் வெட்கப்படல. You can pass what law, I still worship. நீங்க வந்து எந்த சட்டத்தை வெளியாக்குனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் என் தேவனை ஆராதிப்பேன். Then they went complained to King Darius. அவங்க போயிட்டு அவரை குற்றப்படுத்தணும்னு நினைத்தவங்க போயிட்டு ராஜா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. Oh, Darius' heart was so broken, couldn't save this man. Oh my goodness, I love this man so much, now I cannot save him. அந்த ராஜாவோட மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. All this is found in Daniel 6, okay? So what happened was he was thrown into the lion's den. சிங்கத்தின் கெபியில வந்து தானியேல ராஜா தூக்கி போட்டார். But Darius cannot sleep that night. ஆனா அந்த ராத்திரி வந்து டேரியஸால தூங்க முடியல. அந்த ராஜாவால first thing in the morning come to, oh Daniel, did your God you believe it deliver you? அவரால ராத்திரி முழுக்க தூங்க முடியல. காலையில அந்த சிங்கத்தின் கெபி கிட்ட வந்துட்டு நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? Yes, my God delivered me. He shut the mouth of the lions. தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். You know, this singam is a very fierce lion. ரொம்ப பயங்கரமான சிங்கம் அது. But they became his bantal, his pillow, comforter. அந்த சிங்கம் வந்து அந்த கெபிக்குள்ள வந்து ஒரு தலகாணியை போல, ஒரு blanket போல, ஒரு போர்வை போல அவங்களுக்கு மாறினது. Why? ஏன்? Because God saw faith in Daniel. ஏன்னா தேவன் தானியேலுக்குள்ள விசுவாசத்தை பார்த்தார். I want to ask you a question. If somebody comes and puts a gun in your head and says, if you don't believe Jesus, I'm going to shoot you. யாராவது வந்து ஒன்னு கேக்குறேன், யாராவது வந்துட்டு நீங்க வந்து இயேசு விசுவாசிச்சீங்கன்னா உங்களை சுற்றுவேன் அப்படின்னு சொன்னா, would you say no? Okay, I won't say yes to Jesus. No, you should. I mean, it's a testimony. நீ வந்து முடியாது அப்படின்னுலாம் சொல்லாம பரவாயில்ல நீ சுடு அப்படின்னு சொல்றதுதான் சாட்சி. Amen. Because God can turn anything around. யாரும் எதுவும் மாற்ற முடியாது, திருப்ப முடியாது. God can turn anything around. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற முடியும். Like the story. இந்த கதையில வந்தது போல. So they took Daniel out. தானியேலை கெபியில இருந்து எடுத்தாங்க. The king was now very angry with the accuser. அந்த ராஜாக்கள் வந்து தானியேலை குற்றப்படுத்தியவர்கள் மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. Threw them inside. இப்ப அந்த குற்றப்படுத்தியவர்களை தூக்கி Now before they fell, the lions leaped and got them. This how hungry the lion was. அவங்க கெபிக்கு அந்த சிங்கத்தின் கெபிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை பிடித்தது. They were hungry lions. அந்த சிங்கங்கள் அவ்வளவு ஒரு fierce lions. பட்டினியா பயங்கரமா இருந்தது. Don't be afraid. அதனால சொல்றேன், பயப்படாதீங்க. Don't be afraid of whatever the enemy is doing. உங்க சத்துரு உங்க எதிரி என்ன செஞ்சாலும் நீங்க பயப்படாதீங்க. Don't be afraid of hantula, pisasula. Don't be afraid. பிசாசு சாத்தான் அப்படின்னு பார்த்து அதை பயப்படாதீங்க. You walk with God. God is with you. நீ தேவனோடு நீ நடக்கும்போது தேவன் உங்களோட இருக்கிறாரு. He is your victory. அவர்தான் உங்களுக்கு ஜெயம். Amen. Amen. Those olden days, I mean, not olden days, many, I'm 65, I just passed my 65th year last Christmas. I just passed 65 last Christmas. அவங்களுக்கு 65 வயசு இப்ப முடிஞ்சு இப்பதான். So when I say many years ago, you must go and calculate. I was going to school that time. ரொம்ப வருஷம் அவங்க ஸ்கூலுக்கு போற நாட்கள்ல the area that my father bought a piece of land. அப்ப அவங்களோட தகப்பனார் வந்து ஒரு நிலம் வாங்கியிருந்தாரு. Was a place during the Japanese occupation many people were murdered and put inside அந்த நிலத்துல வந்து ஜப்பானோட ஆட்சி காலத்துல வந்து நிறைய பேர் கொன்று அதுல புதைத்திருந்தாங்க. See, when my father bought the land, a lot of things were not good in that land. அப்ப அந்த நிலத்தை வாங்கும்போது அந்த நிலத்துல நிறைய காரியங்கள் சரியில்லை. A lot of snakes, because there was a lady next door to us. She worshipped God with all the snakes, with the milk, and all the snakes will come and drink. அந்த நிலத்துல நிறைய பாம்புகள் இருந்தது. ஏன்னா அந்த நிலத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெண் வந்து பாம்பை வந்து கும்பிடுறவங்களா வழிபடுறவங்களா இருந்தாங்க. My father and mother are godly men and women of God. அவங்களோட தாய் தகப்பனார் வந்து ரொம்ப தெய்வ மனிதர்களா இருந்தாங்க. They pray. They were not charismatic, but they were so into the word of God. அவங்க வந்து ரொம்ப ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, வார்த்தையில வேரூன்றி நிக்கிறவங்களா இருந்தாங்க. And my father cleared the land and was okay, but
keep hearing, I keep seeing demon spirits. அவங்க தகப்பனார் வந்து அந்த நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டாரு. ஆனா தொடர்ந்து இவங்களுக்கு வந்து பிசாசு சத்தம். இவங்களுக்கு வந்து பிசாசின் சத்தம் கேட்டிருந்தது. I could hear a lady walking with bells on the legs and all the funny things, you know. So இவங்க பாஸ்டர் வந்து நிறைய பெண்கள் இப்படி நடக்கிற மாதிரி அந்த அசுத்தாவி நடக்கிற. Actually nothing there. It's just that my senses were open to what had been done before the witchcraft. அதுக்கு அவங்க அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஏவலின் மாந்திரிகத்தின் மூலமா அங்க என்ன செஞ்சிருந்தாங்களோ அந்த காரியங்களை வந்து பாக்குறாங்க ஆவிக்குரியதுல. And I used to be very scared of dark. அவங்களுக்கு வந்து இருளை பார்த்தா பயமா இருக்கும், இருட்ட. But as I grow in the Lord as a young girl, வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளார அவங்க வளர ஆரம்பித்த நாட்கள்ல I started to have தைரியம் in me, you know, bravery in me, courage in me. ஆண்டவருக்குள்ளார வளர ஆரம்பித்த அந்த நாட்கள்ல அவங்க ரொம்ப கொஞ்சம் தைரியமானவங்களா ஆக ஆரம்பிச்சாங்க. So when you see me speaking, don't think that I suddenly became all sudden courage. We all go through life, journey through life. பாஸ்டரை பார்க்கும்போது நினைக்காதீங்க சடன்லி திடீர்னு அவங்க வந்து நல்லா தைரியமா வல்லமையா அப்படி ஆயிட்டாங்கன்னு. அவங்களும் வாழ்க்கையில சில காரியங்கள் கடந்து போகும் பொழுது அந்த ப்ரோக்ரஸ்ல சில காரியங்கள் உருவாக்க. We learn to take courage in the word of God. நம்ம வந்து ஆண்டவரோட உற்சாகமான வார்த்தை பெற்றுக்கொள்றது. We learn to believe what God said. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்புறதுக்கு நம்ம வந்து. And God will come through for you. அப்ப ஆண்டவர் உங்கள் மத்தியில. Today I'm not afraid of any demonic spirit. I could walk by and cuss them out and they go out. I believe God is with me. இப்பொழுது பிசாசு போராட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து எந்த ஒரு பிசாசை பார்த்தாலும் நான் வந்து அதிகாரத்தோட கடிந்து கொண்டு போயிருவேன். Because that's a sign that God has given you to cast out demons. ஏன்னா ஆண்டவர் வந்து நீ பிசாசுகளை துரத்துவீங்கன்ற அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. Amen. Amen. So not this Daniel, this same Daniel in the book of Daniel chapter 9. தானியேல் 9ல what does this Daniel do? தானியேல் என்ன செய்தார்? He is now a very elderly man. அவர் ரொம்ப வந்து வயதானவர். Still under the reign of King Darius. அவர் வயதான மனிதனா இருந்தாலும் கீழ் ராஜாவின் கீழ இருந்தாரு. ராஜா Darius, okay? ராஜா டேரியஸ் ராஜாவின் கீழ இருந்தாரு. And then we find that he started to read the books written by Jeremiah the prophet in verse 2. So எரேமியா Daniel 9 verse 2. எரேமியா 2 அந்த புத்தகங்கள்ல வந்து அதிகமா அவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. And when he started to read, அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாரு, he noticed it was a time for God to visit God's people. அவருக்கு தெரியும் ஒரு காலகட்டம் வரும் பொழுது தேவன் வந்து அவரோட ஜனங்களை வந்து சந்திப்பாரு. It is time for God to visit. The time of 70 years of desolation is over. 70 வருஷத்தோட வனாந்தரத்தின் காரியங்கள் முடிந்து போய் எரேமியா 2ல வனாந்தரத்தின் காரியங்கள் முடிந்து போய் அதுக்கப்புறம் தேவன் வந்து விசிட் பண்ற நாட்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. He understood the time. அவருக்கு அந்த காலகட்டங்கள் புரிந்தது. So when he understood the time, what do? அந்த காலகட்டங்களுக்கு புரியும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? We need to cooperate with God to see a breakthrough. நம்ம ஆண்டவரோட உடன்பட்டு நம்ம வாழ்க்கையில we need to cooperate with God to see a revival. நம்ம வந்து ஆண்டவரோட உடன்பட்டு நம்மளோட எழுப்புதலுக்குள்ள நம்ம கடந்து போகணும். He started to repent before God. அவர் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பணும். He says, God, we have sinned. Sorry, we have sinned. Kami berdosa. நம்ம பாவம் செய்திருக்கிறோம். We have sinned before you. நம்ம ஆண்டவருக்கு முன்பாய் பாவம் செய்திருக்கிறோம். And he started repent before God. நம்ம ஆண்டவருக்கு முன்பாய் மனம் திரும்பணும். The reason why I show you his early life was that there's no sin could be found. Is there's no reason for him to pray, God, we have sinned. The reason I showed the early life that there's no sin found. ஆரம்ப நாட்கள்ல பாவம் இல்லாத is there's no reason he had to pray, God, forgive us, we have sinned, because there's no sin really seen in him. பாவம் இல்லாத நாட்கள்ல no, Daniel, when I showed about the life of Daniel that he has not sinned, டேனியலுக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. I showed you his life. He's walking upright with God. அவரோட வாழ்க்கை காமிச்சனா அவர் பாவம் இல்லாத வாழ்க்கையில நடந்தார். But at this stage, at this junction in Daniel 9, இந்த நாட்கள் அவர் நடந்து வர அந்த நாட்கள்ல in Daniel 9, தானியேல் 9ல and in verse 3, வசனம் 3ல he set his face before God. ஆண்டவருக்கு முன்பாய் விசுவாசத்தில் அவர் நிலைநின்றார். And he started to make prayer, fasting in sackcloth and ashes, and he prayed before God. சாம்பல்ல அமர்ந்து ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாய் நின்றார். Repenting before God. மனம் திரும்பினார். Why? ஏன்? Why must you pray repenting? ஏன் மனம் திரும்பதோட நம்ம ஜெபிக்கணும்? God, we have sinned against you. நம்ம வந்து அவருக்கு ஆண்டவரே நாங்க உனக்கு முன்பாய் பாவம் செய்தோம். How do you say that? முன்பாய்? உங்களுக்கு முன்பாய் பாவம் செய்தோம்.
Nindiguru unbai pavam sendu. So you say, God, I have sinned. Saya sudah berdosa. ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம். Amen. See, sometimes we think the sin is found in other people. நம்ம சில சமயம் நினைப்போம் பாவம் வந்து மற்றவங்க செய்றாங்க. Maybe all the bad people have sinned. நம்ம நினைப்போம் கெட்டவங்களுக்கு தான் வந்து Where we got sin. நமக்கு எங்க இருக்கு பாவம் அப்படி நினைப்போம். But Daniel was different. ஆனா தானியேல் He வித்தியாசமா wanted God's visitation. அவருக்கு வந்து ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கணும். He know there needs to be a repentance. அதனால அவர் மனம் திரும்பி He know there needs to be tears shed before God. அவருக்கு தெரியும் அந்த நாட்கள் கண்ணீரோட தேவனை நோக்கி பார்க்கணும்னு. For tears to come out of your mind, eyes means you're really praying with intensity. நம்ம கண்ணுல கண்ணீர் வருது அப்படினா நம்ம வந்து உண்மையாவே மனம் திரும்பி நம்ம ஜெபிக்கிறோம். Yes. பரிந்து பேசி மனம் திரும்பி ஜெபிக்கிறோம். Amen. That's how we should pray. அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். Pray for the bloodshed of our nation. நம்ம நாட்டின் pray that the sin in our nation will not bring judgment. நம்மளோட நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம தேசத்தின் பாவத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். Pray that God's revival will come. தேவனோட எழுப்புதல் தேசத்துக்கு வரணும்னு ஜெபிக்கணும். Can we do that? நம்ம செய்ய முடியுமா நம்மளால? When we start praying with repenting hearts, நம்ம மனம் திரும்புதலோட நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். with fastings and seeking God. உபவாசத்தோட தேவனை தேடணும். God sent angels and told Daniel what's going to happen in our time. அந்த டைம்ல வந்து தானியேல் டைம்ல தூதர்கள் ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர் வந்து வெளிப்படுத்தினார் காரியங்களை. In chapter 10, அதிகாரம் 10ல again he went into 21 days of fasting. அதுக்கு அப்புறம் 21 நாள் மீண்டுமாய் தானியேல் வந்து உபவாசத்துக்கு போனாரு. And you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? In verse 10 the angel visited Daniel. வசனம் 10ல தேவதூதர்கள் அவர் தானியேலை வந்து சந்தித்தார்கள். And this is what the angel said. இதுதான் ஏஞ்சல் சொன்னது. Daniel 10 verse 11. ஓகே. தானியேல் 10:11 வசனம் 11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து என்னை என் கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். So do you know that Daniel was called God's beloved? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் வந்து தேவனோட இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன். And the first day that he started fasting, the angel was there. அந்த முதல் நாள் தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவதூதன் வந்துட்டாரு. Read verse 12. 10:12. Do not fear. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். Because of your words, உம்முடைய வார்த்தையினால் I came. உம்முடைய வார்த்தையினால் நான் வந்தேன். Because of your words, உம்முடைய வார்த்தையினால் I came. நான் வந்தேன். From the very first day you set your heart to humble yourself, முதல் நாள் உன்னை தாழ்த்தி நீ ஜெபிக்கும் பொழுது the Lord has sent the angel. தேவதூதனை அனுப்பினார். The following verse says, the prince of Persia withstood the angel Gabriel for 21 days. 21 நாள் அதுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து தேவதூதன் அவரோட இருந்தார். No. The prince of Persia was the following verse. The following Persia verse is, Persia Raja came and withstood, means fight against Gabriel for 21 days. பர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளின் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாய் வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். You know, the 21 days of fasting, 3 weeks of fasting that Daniel did. The first day he started to humble himself, God heard. 21 நாள் தானியேல் வந்து உபவாசம் பண்ணி காத்திருக்கும் பொழுது முதல் நாளே வந்து அவர் மனம் தாழ்த்தி அவர் ஜெபிக்கும் பொழுது உபவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோட ஜெபத்தை கேட்டார். And God sent the angel. ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார். But there was resistance. ஆனா அங்க சில தடைகள் இருந்தது. You know, sometimes our prayer is not answered, not because God didn't hear, because there is a fight over our answers. So சில சமயம் நம்மளோட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அங்க சில போராட்டங்கள் இருக்கு.
The fight was a spiritual host of darkness. சில இருளின் அதிகாரத்தில் உள்ள அதிபதிகளோட போராட்டங்கள் இருக்கு. At this time was a different king. It was not Darius, it was Cyrus, king of Persia. இப்பொழுது பர்சியாவின் ராஜா சைரஸ் அவர்னால போராட்டங்கள் இருந்தது. But this prince of Persia is not the ordinary prince. He is a spiritual host of heaven called the prince of Persia. இவரை மண்ணில் இருக்கிற கண்ணுக்கு தெரிந்த ராஜா கிடையாது. ஒரு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற சேனைகளோடு இருக்கிற பர்சியாவின் ராஜா. The earthly people cannot touch the angels. மண்ணுலகத்தில் உள்ளவங்க தூதர்களை தொட முடியாது. There is a spiritual host of wickedness that is pushing, preventing the revival, preventing the answers. அந்த இருளின் அதிகாரம், அதாவது கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த உலகத்தில் இருளின் அதிகாரம் எழுப்புதல் வர முடியாதபடி, உங்க ஜெபங்கள் வர முடியாதபடி அது தடைகளை கொடுக்கிறதா இருக்கிறது. And having done all, we need to stand, not give up. ஆனாலும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்க விட்டு கொடுக்காதபடி இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு நிற்க வேண்டும். Daniel didn't know that 21 days of fasting was him standing with God in the battle that he could not even see. 21 நாள் அவர் உபவாச தானியேல் இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாய் போராட்டங்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத உலகத்துல போர் ஒன்று நடந்து கொண்டிருக்குது அவருக்கு தெரியாது. He just obeyed what God put in his heart. ஆனா அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் காத்திருந்தார். Some of your breakthroughs are delayed. சில breakthroughs சில அசைவாடுதல் உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் அது தாமதமாகும். It's because there is a war over. ஏனா அங்க ஒரு போராட்டம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல. Some parents, you praying for your children to get married. சில பெற்றோர்கள் தம் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. Then you give up because his children don't want to get married. அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணாது. Actually you don't know, the children also give up already. Sometime உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளைங்களும் அது இதுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு விட்டுட்டாங்க. Don't give up la. விட்டுறாதீங்க, அவங்க கல்யாணம் நடக்காது அப்படின்னு விட்டுறாதீங்க. Just pray and fast, stand, believe God. தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து உபவாசத்தோட உறுதியா நில்லுங்க. You know, there was an elderly lady in the time that we were pastoring. There was one lady in the church. அவங்க சர்ச்ல, அவங்க பாஸ்டரா இருக்கும்போது அவங்க சர்ச்ல ஒரு வயதானவங்க இருந்தாங்க. And she had all her children. Her husband died when the children were all small. She raised up all the children. அவங்க பிள்ளைங்க சிறிய பிள்ளைங்களா இருக்கும்போது அவரோட கணவர் இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை வளர்த்தெடுத்தாங்க சிங்கிள் மதரா இருந்து. Then at that time when we were pastoring, she had a surgery, hysterectomy, remove all the women everything. அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்தது. அதுல கர்ப்பப்பை எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. So her daughter was in Perth, so called her mom, come and rest with me, I'll take care of you. அவங்க மகள் பெர்த்ல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என் கூட இருங்க, நான் உங்களை பாத்துக்கறேன் அப்படி சொன்னாங்க. So she went to stay with the daughter. So இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மகளோட போய் இருந்தாங்க. Just for a few months, just stay with the daughter. ஒரு சில மாதங்கள் இருந்தாங்க. Do you know, she gave me a phone call one day. ஒரு நாள் அந்த அம்மா பாஸ்டர் கால் பண்ணாங்க. She said, I want to tell you something. அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? You know, I am of age. I think she was about 50 something. I was about 30 something at that time. So she told me, I am of age. I never think I will get married, you know. Sorry. I am of age. I never thought I will get married. வயசானதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. But do you know, there is this man in the church loves me so much. அந்த சர்ச்ல இருந்த ஒரு பர்சன் ரொம்ப என்ன நேசிட்டாரு. And he asking me for a hand in marriage. So அவர் நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. My children all agreed. என் பிள்ளைங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. They all got their own life, you know. And she's alone, living all by herself. அவங்க பிள்ளைங்க எல்லாம் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. இப்போ அவங்க தனிமையா இருக்காங்க அந்த அம்மா. She said, I'm so scared to call my relatives in Malaysia and tell them. I'm so malu to tell them. I said, it's a good news you can tell. அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, மலேசியால இருக்க சொந்தக்காரங்கள்ட்ட நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றது வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா பாஸ்டர் சொன்னாங்க, இல்ல இது நல்ல விஷயம், நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. Why I share this? ஏன் நான் சொல்றேன்? Your children so young not getting married, you worried. Look at this elderly lady. She's alone and God got her fixed up, you know. Okay. நீங்க எல்லாம் சொல்றீங்க, உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாணம் நடக்கணும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க வயசானவங்க, ஆனா கர்த்தரோட இருந்தாங்க. கர்த்தர் அந்த ஏற்ற காலத்துல அவருக்கு watch what you say. நீ என்ன சொல்றீங்களோ வாயின் வார்த்தையில கவனமா இருங்க. The angel came because of the words. உங்களுடைய வாயின் வார்த்தை நிமித்தமா தேவதூதன் வருவாங்க. May the angel of God bring the miracle to you. தேவனுடைய தூதர்கள் உங்களுக்கு our words open
heaven and our words can cause demons to come in. நம்மளோட வார்த்தை பரலோகத்தையும் திறக்கும், நம்மளோட வார்த்தை பிசாசையும் அழைத்து வரும். Watch what you say. சோ நம்ம வார்த்தையில கவனமா. Life and death are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் வார்த்தையின் அதிகாரத்துல இருக்கு. He who loves it will eat the fruit of it. He who loves whatever come out of your mouth, you will eat the fruit of those. நம்ம வாயில இருந்து எது வருமோ, அந்த எந்த வார்த்தை வருதோ அதை தான் நம்ம திருப்பி சாப்பிடுவோம், அந்த fruit. அந்த We have to be careful. சோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So we get hold of God's word. சோ ஆண்டவரோட வார்த்தை பிடிச்சு, let God's word be the anchor of our soul. ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட ஆத்துமாவுக்கு வந்து நங்கூரமா இருக்கட்டும். And may God grant you your breakthrough. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அசைவாடுதல், உங்க வாழ்க்கையில ஒரு வழி திறக்கப்படுற ஒரு காரியங்கள் வரும். There was another lady I know. இன்னொரு அம்மா எனக்கு தெரியும். She prayed the whole year for her son to get a miracle, to get married. ஒரு அம்மாக்கு வந்து அவங்களோட மகன் திருமணம் பண்ணனும் அப்படின்றதுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லா ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. Fasting and prayer. உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. In the month of November. நவம்பர் மாசம். Just last month in November. போன வருஷம் நவம்பர்ல God fixed up him with a girl just like that. Okay, ஒரு கல்யாண வாழ்க்கை வந்து அவர் அமைத்து கொடுத்தாரு. ஆண்டவர் அமைத்து கொடுத்தாரு. And this year the son is getting married. இந்த வருஷம் வந்து அவங்க மகன் திருமணம் பண்ணிட்டாங்க. I want to tell you something. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். Your fasting, your prayer, your seeking God and your words that you say before God are all powerful. ஆண்டவர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். உங்களோட வார்த்தை, உங்களோட ஜெபம், நீங்க ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இஸ் வெரி ரொம்ப வல்லமையா இருக்கு. Never give up. சோ விட்டு கொடுக்காதீங்க. Never give up. விட்டு கொடுக்காதீங்க. Your miracle is about to happen. உங்களோட அற்புதங்கள் நடக்க போகுது. If you think it's impossible, God specializes in impossible things. நீங்க வந்து அது கூடாத காரியம் என்று நினைத்தீங்களா, ஆண்டவர் அதை தான் கூடுகிற ஒரு காரியமா மாற்றி கொடுப்பார். We must please God. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். By putting our absolute confidence in God. நம்மளோட முழுமையான நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கணும். You know, when they said my son had cerebral malaria in the brain already, you know. Okay, அவங்களோட மகனுக்கு வந்து மலேரியா வந்து மூளையில பாதிக்கப்பட்டிருந்தது. And the lungs were failing. அப்ப வந்து அவரோட நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தது. I asked God, would my son live? அப்போ வந்து இவங்க ஆண்டவர்ட்ட ப்ரே பண்ணாங்க, என்னோட மகனை வந்து ஜீவனை திருப்பி கொடுங்க. God showed me Romans 4:21. அப்பொழுது ஆண்டவர் வந்து ரோமர் 4:21 வசனம் 21 காமிச்சார். God showed me that scripture. ஆண்டவர் அந்த வசனத்தை காமிச்சார். How Abraham was fully convinced that what God has promised, he is well able to perform it. அபிரகாம் எப்படி வந்து ஆண்டவர் முழுமையா நம்பி ஆண்டவர் எந்த வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தை நடக்கும்னு எதை நம்பினாரோ அப்படியாய் உறுதியாய் பற்றிக்கொண்டது போல நீ உறுதியாய் பற்றிக்கொண்ட. God asked me, are you fully convinced? நீங்க முழுமையா ஆண்டவரை பற்றிக்கொண்டு நம்புறீங்களா? Have you seen me answer all the prophetic words that I given to you? நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிறைவேறும்னு have I not fulfilled it? நான் நிறைவேற்றி கொடுக்கிற நம்புறீங்களா? I said yes, you have fulfilled all of that. அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும். He said, how about the ones that have already spoken not yet fulfilled? Sorry? No, there are two. One, God spoke to me saying, all the prophetic words I've spoken for Asher, have I not fulfilled it? நான் உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் அது நிறைவேற்றாம போனதா? Because from young God has spoken a lot of prophetic words. சின்னதில இருந்து ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து அதிகமான வார்த்தைகள். And everything was fulfilled. அது எல்லாமே நிறைவேறியது. Then he started giving prophetic words of the future. அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்னும் வந்து எதிர்காலத்துக்கு போகும். He asked me, do you think I'll fulfill those words? அந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றாம நான் போவேனா? I said, yes Lord, I'm fully convinced. You give me the scripture, I believe. இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கீங்க, இந்த வார்த்தையை மகனுக்காக நான் விசுவாசிக்கிறேன். It became the anchor. அந்த வார்த்தை நங்கூரமானது. Let the word of God speak to you, be an anchor of your breakthrough. உங்களோட வாழ்க்கையில ஒரு break through வரணும் அப்படினா ஆண்டவரோட வார்த்தை உங்க வாழ்க்கையில நங்கூரமா இருக்கட்டும். In an impossible situation, முடியாத ஒரு காரியத்துல God did a miracle. ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் off the oxygen tank saying that he's going to die, but you know what, he lived. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து முடிஞ்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டாங்க, அவர் இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு அவரோட மகன் வந்து உயிரோட இருக்காங்க. Show me the part of the oxygen one. You know, and 21% oxygen. 21% தான் ஆக்ஸிஜன் இருந்தது. But God did a miracle. ஆனா ஆண்டவர் அந்த மகனோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். 12% parasite level. 12% parasite level இருந்தது அவங்களோட. Because it's not a bacteria, it's not a virus, it's a parasite.
சார்ந்து இருக்கிறது. அத 12% வந்து ஆக்சிஜனை சார்ந்து வாழ்ந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த டைம்ல. So if is 1% parasite or 2% parasite is very critical. His one is 12% parasite. ஓகே, 1% இல்ல 2% வந்து சார்ந்து இருந்தாலே அது ரொம்ப வந்து கடினமானது, ரொம்ப கிரிட்டிக்கலானது. இது வந்து 12%. 12%. See, the parasite, you see, the system, either a virus or bacteria. Malaria is not virus or bacteria, it's a parasite. Parasite means it's like a puchi, you know, or sitting on the red blood corpuscle cells and breaking it up. So parasite வந்து it's like a puchi. How do you say? Like a bacteria, virus, அந்த மாதிரி ஒரு group. It's a different. It's not. It's parasite. அந்த மாதிரி ஒரு குரூப்ல இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஒரு அணு, அது ஒரு பூச்சியோட விதம். Puchi is a puchi. And it sits on the blood and it is very dangerous. அது வந்து ரத்தத்துல வந்துச்சுனா அது ரொம்ப ரொம்ப If it is gone on the head, you become paralyzed. If you leave, you become a vegetable. உங்க மூளைக்கு அது போனுச்சுனா நீங்க படுத்து படுக்க ஆயிருவீங்க, நீங்க paralyzed ஆயிருவீங்க, முடக்க But sure case to die. There's no case of cerebral malaria people surviving. It's very hard. இந்த மாதிரி அட்டாக் பண்ணப்பட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட people வந்து அவங்க உயிரோட வாழ்றது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். But the doctor told me, ஆனா மருத்துவர் சொன்னாரு, I do not know how your son survived. எனக்கு தெரியல எப்படி உங்க மகன் வந்து because of his body, his athletic body fighting back. அவரோட உடம்பு வந்து அத்லீட், அவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், அதனால I said no doctor, not because he's athlete. அப்ப இவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, அதனால இல்ல, it's because the hand of God. அது தேவனோட கரம் அவர் மீது இருக்கிறதுனால அவர் வந்து பிழைத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. Amen. Kalau tangan Tuhan sertai anda, தேவனுடைய கரம் உங்கள் மீது வரும் பொழுது, உங்ககிட்ட உங்களோட வரும் பொழுது, that's all we need. எல்லாமே கூடும். That's all we need. எல்லாமே அதுதான் நமக்கு தேவை. Whatever you need, உங்களுக்கு என்ன தேவை, is found in Christ. நீங்க தேவனை தேடுறதுதான் தேவை, நம்மளோட தேவையாக இருக்கிறது. Crucified, laid behind the stone, you lived and died, rejected and alone, like a rose trample on the ground. You took the fall and thought of me above all. Give me the right key. I do not know what you're going through, but Christ paid the price for us. நீ என்ன கடந்து போயிட்டு எனக்கு தெரியாது, ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக we need to be fully convinced. நம்ம ஆண்டவரை முழுமையா நம்பி இருக்கணும். What God did for us, நமக்காக ஆண்டவர் என்ன செய்தார், what God promised us, நமக்காக ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரு, well able to fulfill it. அந்த வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்ற முடியும். He can do more than we ever ask. நம்ம நினைக்கிறத காட்டிலும் I do not know what you may have thought. You thought maybe God cannot bless you. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க மாட்டார். I want you to change your mind. நீ உங்களுடைய சிந்தையை மாற்றிக் கொள்ளுங்க. God wants to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God விரும்புகிறார். wants to give you a life. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க God விரும்புகிறார். wants you to be happy. ஆண்டவர் நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறார். God wants to be by your side. ஆண்டவர் உங்களுடைய வழிகளை சரி கட்டணும்னு நினைக்கிறார். He died on the cross so that you can have life and life abundantly. ஆண்டவர் அவர் சிலுவையில வந்து மரித்ததுக்கு காரணம், அறையப்பட்டதுக்கு காரணம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். Not separal, not half. அது வந்து பாதி கிடையாது. He wants you to have it all. எல்லாத்தையும் முழுமையான greatest blessing, முழுமையான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறார். Fill your cup. அவர் உங்களோட பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். Psalm 23 verse 6 says, surely goodness and mercy shall follow you all the days of your life. சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும். We need to just start believing God. நம்ம ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கணும், விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். I want you to ஆரம்பிக்கணும். stand on your feet. நீங்க எல்லாரும் make a quality decision today. எழுந்து நில்லுங்க. ஒரு தரமான ஒரு முடிவை எடுக்கணும். Make a quality decision. ஒரு தரமான ஒரு முடிவு. That you want to encounter God. நீங்க தேவனை உங்களோட சந்திக்கணும். You want to see God smile at you. ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிக்கிறதை நீங்க பார்க்கணும். You want to see God delight in you. ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறது, பிரியப்பா இருக்கிறத பார்க்கணும். You want to delight in God's word. நீங்க ஆண்டவரோட வார்த்தையில You want to take joy in God. ஆண்டவரோட வார்த்தையில சந்தோஷமா இருக்கிறது. So that God will smile at you. ஆண்டவர் அப்ப சந்தோஷமாய் சிரிப்பார்.
I want you to do something. Lay all your failures. உங்களோட தோல்விகளை கீழே வைங்க. Lay all your past, the accusation of the enemy. உங்களோட சத்துரு, உங்களோட எதிரிகளை குற்றப்படுத்தின காரியங்கள், கடந்த காலங்களை கீழே வைங்க. Put it at the cross. எல்லாவற்றையும் சிலுவையில வைங்க. Jesus have taken it all. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். Jesus took it all. அது எல்லாவற்றையும் இயேசு எடுத்துக்கொண்டார். Just receive. பெற்றுக்கொள்ளுங்க your breakthrough. உங்களோட break through. Jesus was like a rose, he's perched. ஒரு சாரோனின் ரோஜாவை போல ஆண்டவர் மலர்களா இருக்கிறார். So that you can receive the blessing. அப்பொழுது நீங்க ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. He has taken it all for us. அவர் நமக்காக. When you look at the cross, நீங்க சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது don't see your failure. நீங்க உங்களோட தோல்வியை பார்க்காதீங்க. Don't see your sickness. நீங்க உங்களோட நோய்களை பார்க்காதீங்க. See your victory in Christ. நீங்க உங்களோட வெற்றியை பாருங்க. See yourself as kings and priests with God. உங்களோட சிலுவையில் அந்த சிலுவையில் நீங்க ராஜாக்களும் ராஜாத்திகளும் பாருங்க. உங்களோட அந்த சிலுவையில் உங்க எதிர்காலத்தை பாருங்க. Your future. உங்களோட எதிர்காலத்தை பாருங்க. God is going to take you. ஆண்டவருக்கு உங்களை see the presence of God all around you. உங்களோட பிரசன்னம் உங்களுக்கு முழுமையாக the miracles of God around. உங்களோட அற்புதங்கள் உங்களுக்கு முழுமையாக சுற்றி கொள்றத பாருங்க. May that be your passion. அதுதான் உங்களோட காரியங்கள். Crucified, laid behind the stone, you lived and died, rejected and alone, like a rose trampled on the grass. You took the fall and thought of me above all. Tamil. Madhurame endha nesare ummal naan malviduven saruni rojavum neere enne same en jodiye anvare madhurame enna nesare umman bilnan magilviduven saruni rojavum neere enne same en jodiye anvare Father, in Jesus' name, இயேசுவின் நாமத்தில் we come before you. நான் உங்களுக்கு முன்பாய் வருகிறோம். We stand before you, Lord, உங்கள் முன்பாய் நிற்கிறோம். with a heart that's broken. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு Lord, we pray. நாங்கள் ஜெபிக்கிறோம். Visit us, your people. ஆண்டவரே, உங்களோட ஜனங்களை We have பாருங்க. sinned before you, God. உங்களுக்கு முன்பாய் நாங்கள் We பாவம் have said செய்தோம். words that is not good. ஆமாம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாய் நாங்கள் மோசமான பாவங்களை செய்தோம். Wash our mouth clean. எங்களை கழுவும் ஆண்டவரே. Let the coals from the fire of the altar of God wash us clean. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். Wash our mouth clean. எங்களோட நாவை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Cause our words be the words of life. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை ராஜா ஜீவ வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. May your words rest in our hearts, God. எங்களோட வார்த்தை உம்முடைய வார்த்தை ராஜா அப்பா உங்களை பிரியப்படுத்துறதா இருக்கட்டும். May your words be our words, God. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அது எங்களுடைய வார்த்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. We repent before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் மனம் For திரும்புகிறோம் speaking the ஆண்டவரே. words of the power of darkness. ஆண்டவரே, நாங்கள் For speaking the words of the power of darkness. ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தை பேசியதற்கு We repent. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. We say sorry, God. ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. Forgive us, your எங்களை people. மன்னியும் ஆண்டவரே. Thank you, Lord. You took our fall. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. Your word says that you took our fall on the cross, God. சிலுவை உம்முடைய வார்த்தை சொல்கிறது, சிலுவையில் எங்களுடைய தவறுகளை பிழைகளை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. Thank you.
அதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you for releasing your people. ஆண்டவரே உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கி Lord, when we confess our sin before you, ஆண்டவரே முன்பாய் ராஜா எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. your word says, உம்முடைய வார்த்தை you are சொல்கிறது, faithful and just ஆண்டவரே நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், to cleanse us எங்களை சுத்திகரிக்க, for all our unrighteousness. எங்களோட அநீதியான எல்லா Father, we காரியங்களும் stand before you ஆண்டவரே உமக்கு முன்பாய் by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் May இரத்தத்தினால் your righteousness rest upon us. ஆண்டவரே எங்கள் நீதிமானாக்கும் Grant us இரத்தத்தினால் courage. எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, Grant us courage உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. so that we can stand, ஆண்டவரே அதனால் நாங்கள் believe in you, உங்களை நம்ப முடியும் that ஆண்டவரே. you, Lord, will look at us எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. and you will see joy. The joy of the Lord will be upon us. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் எங்கள் மத்தியிலே வரட்டும் May ஆண்டவரே. the joy of the Lord rest upon us. உம்முடைய சந்தோஷம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே May we have seen வரட்டும் ஆண்டவரே. many miracles in this place. ஆண்டவரே இந்த இடத்துல நிறைய அற்புதங்களை May you பார்க்கிறோம் raise up many people who are fearless. ஆண்டவரே. இந்த இடத்துல பயமில்லாத அநேக மனிதர்களை ஆண்டவரே May you எழுப்பும் raise up men and women of God ஆண்டவரே. இந்த இடத்துல தேவ மனுஷனையும் தேவ Who know God. மனிதர்களையும் செய்யும் ஆண்டவரே. who know God, ஆண்டவரை தெரிந்து கொண்டு who know His word, அவரோட வார்த்தையை தெரிந்து கொண்டவர்களாய், who walk with God. தேவனோட நடக்கிறவர்களாய் We pray this, Lord. இதை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Give me na 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 மகிழ்ந்திடுவேன் சாருணி ரோஜாவும் நீரே என் நேசமே என் ஜோதியே அன்பரே crucified, laid behind the stone, laid to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above. Father Lord, அப்பா பிதாவே, your blood that was shed on the cross, உம்முடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டிருக்க, the pain that you had to go through, நீர் எங்களுக்காக அந்த வேதனையும் வலியும் கடந்து you போனீர். were crushed நீர் நொறுக்கப்பட்டீர் for our salvation, எங்களுடைய ரட்சிப்புக்காக, for our forgiveness. எங்களுடைய மன்னிப்புக்காக. Because you thought of us. காரணம் நீர் எங்களை நினைவு கொண்டீர். Today we are made clean. இன்றைக்கு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். We are restored. நாங்கள் மறுபடியும் உம்மிடத்தில் We சேர்க்கப்பட்டோம், receive power வல்லமை பெற்றோம். because of what you have done for us. காரணம் நீர் எங்களுக்கு செய்தது And நிமித்தமாக. what we heard this morning, இந்த காலையில் நாங்கள் கேட்ட brings reward. விசுவாசம் எங்களுக்கு பரிசை Our அளிக்கிறது. faith in the blood and the death of Jesus Christ எங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் brings rewards, எங்களுக்கு brings the access to God, தேவனிடத்தில் சேரும்படியாக brings forgiveness. மன்னிப்பை கொண்டு வருகிறது. It brings the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. From the first time we said Jesus, இயேசு என்ற அந்த வார்த்தையை நாங்கள் முதல் தடவை சொல்லும் you வேளையிலேயே hear us. நீர் எங்களை கேட்கிறீர். We thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.